ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை தமது கானா பயணத்தை முடித்துக் கொண்டு டிரினிடாட் டொபாகோ புறப்பட்டுச் சென்றார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 பாதுகாப்பு தளவாட கொள்முதல் திட்டங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழு அனுமதி அளித்துள்ளது. தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் மேற்கத்திய நாடுகளின் ஒத்துழைப்பும் தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 38வது அமர்நாத் யாத்திரை 12,000 யாத்ரீகர்களுடன் இன்று தொடங்கியது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஜெங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை தமது கானா பயணத்தை முடித்துக் கொண்டு டிரினிடாட் டொபாகோ புறப்பட்டுச் சென்றார். விமான நிலையத்தில் புறப்படுவதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், போர்ட் ஆப் ஸ்பெயினில் நடைபெறும் மக்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்க உள்ளதை ஆவலோடு எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாளை டிரினிடாட் டொபாகோ நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதையும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், அந்நாட்டுடன் மிக நெருங்கிய நட்புறவை வளர்த்துக் கொள்ள இந்தியா விரும்புவதாக கூறினார். டிரினிடாட் டொபாகோவுடன் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார். முன்னதாக கானாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவையில் உரையாற்றிய பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் பயணம் உலகளாவிய வளர்ச்சியின் தூண்டுகோலாக அமைந்துள்ளது என்று கூறினார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாக விளங்கும் இந்தியாவில் ஜனநாயக கட்டமைப்பு மிகவும் வலுவான நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் நாடாளுமன்றம் மிக வலிமையானது என்று குறிப்பிட்ட பிரதமர், நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். இந்திய நாடாளுமன்றத்தில் நடைபெறும் விவாதங்கள் ஜனநாயகத்தின் முத்திரையாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அனைவரின் முயற்சியில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் இந்திய ஜனநாயகம் முன்னேற்ற பாதையில் பீடுநடை போடுகிறது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 பாதுகாப்பு தளவாட கொள்முதல் திட்டங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழு அனுமதி அளித்துள்ளது. ஆயுதம் ஏந்திய மீட்பு வாகனங்கள், மின்னணு தாக்குதல் கட்டமைப்பு, முப்படைகள் இணைந்த போர் நிர்வாக கட்டமைப்பு, ஏவுகணைகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்காக இந்த தொகை அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட கொள்முதல் நாட்டின் முப்படைகளின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து உலக நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தீவிரவாதம் குறித்த இந்தியாவின் நிலைப்பாட்டை ஒட்டுமொத்த உலகின் நலன் கருதி மேற்கத்திய நாடுகளும் ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒரு சில நாடுகள் தீவிரவாதத்தை ஆதரிப்பதால் மற்ற சில நாடுகள் தீவிரவாத நடவடிக்கைகளால் பாதிப்புக்கு உள்ளாவதாக அவர் கூறினார். இந்திய மண்ணில் மட்டுமல்லாது உலகின் வேறு எந்த பகுதிகளிலும் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெளிவுபடுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். 38வது அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. தெற்கு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் முகாமிலிருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களும், பல்தால் முகாமிலிருந்து 9000 யாத்ரீகர்களும் யாத்திரையை தொடங்கினர். இமயமலையில் 12,756 அடி உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் கோவிலில் உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிப்பதற்காக யாத்ரீகர்கள் பக்தி சிரத்தையோடு பயணித்து வருகின்றனர். சர்வதேச பிளாஸ்டிக் பை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தமிழகத்தின் திருவாரூரில் தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் சாலைகளில் கிடந்த பிளாஸ்டிக் பைகளை அகற்றியதுடன் நீர்நிலைகளில் மண்ணோடு கலந்துள்ள பிளாஸ்டிக் பொருட்களையும் அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடைகளுக்கு செல்லும்போது துணிப்பை எடுத்து செல்வது, கேரி பேக் கொடுத்தாலும் வாங்காமல் இருப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வானொலி செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார். தமிழகத்தின் விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு நிவாரணம் கோரி போராடியவர்கள் மீது காவல்துறையினர் கடுமையான அடக்குமுறையை மேற்கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பட்டாசு ஆலைகளில் நடக்கும் விபத்துகளை தடுக்க மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினர் போராட்டம் நடத்தும் அப்பாவி பொதுமக்கள் மீது அடக்குமுறையை மேற்கொள்வதை மாநில அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள குறிஞ்சி நகரில் நடைபெற்ற பழங்குடியினருக்கான மனுநீதி முகாம் பெரிதும் பயனளிப்பதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார். மத்திய அரசு முகாம் நடத்திருக்கு. அதுல 10 வகையான டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு தேவையான முதல்ல மருத்துவ சார்ந்த துறையில இருந்து மக்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தியும் எப்படி தன்னுடைய பாதுகாப்பை பத்தியும் அவங்க விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், அதுல மலைக்குள்ள போய் ஒவ்வொரு பொருளும் எப்படி எடுக்கிறது, அது பாதுகாப்பு, அப்புறம் மற்றும் மலைப்பாசு, பட்டா, இது சார்ந்த துறையில இருந்து வனத்துறையில இருந்து பேசினாங்க. குழந்தைங்களுக்கு பிறப்பு சான்று, இறந்தாலும் டெத் சர்டிபிகேட், இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதியும் நடத்தி கொடுத்ததுக்காக மத்திய கவர்மெண்ட் இந்த முகாமை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறையின் கீழ் தமிழகத்தின் தஞ்சையில் செயல்படும் தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை நிறுவனம் உணவு சார்ந்த தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் பெற்ற பயிற்சியின் மூலம் தற்போது சுயதொழில் தொடங்கி பயனடைந்து வருவதாக தொழில் முனைவோர் ஒருவர் கூறுகிறார். வணக்கம், என்னோட பேரு கோகிலா. நான் மில்லட் குக்கீஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். சிறுதானியத்துல கம்பு, கேழ்வரகு, திணை, இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாம மில்லட் குக்கீஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த 6 வருஷமா. நிஃப்டம்ல நான் ட்ரைனிங் எடுத்துட்டு 1 month ட்ரைனிங், அவங்களோட சப்போர்ட்டும் அவங்களோட டெக்னாலஜி எடுத்துட்டு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம ஏதாவது ஒரு சாப்பாட்டுல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கரெக்டா நான் சிறுதானியத்தை தேர்ந்தெடுத்தேன். சிறுதானியத்தை எடுத்துட்டு நான் நிஃப்டம்க்கு வரும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வரும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டம் தான் என்னோட உதவி. ட்ரைனிங் நான் 1 month ட்ரைனிங் எடுத்துட்டேன். 1 month ட்ரைனிங் ஃபுல்லா A to Z எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு அது ரொம்ப பெரிய உதவியா இருந்தது. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஜெங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-0 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மரியானா டிராசிக், சீனாவின் ஷூ ஃபெங் இணையை வென்றது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மிருதி பேசின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஜாக்குலினை வென்றார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அலெக்சாண்டர் லெர்னன்டியன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் சிமோனே கேயை வென்றார். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் அவர் சீனாவின் ஜாவோ லிக்ஸியூவை வென்றார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 482 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை தமது கானா பயணத்தை முடித்துக்கொண்டு டிரினிடாட் டொபாகோ புறப்பட்டுச் சென்றார். 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 10 பாதுகாப்பு தளவாட கொள்முதல் திட்டங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழு அனுமதி அளித்துள்ளது. தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் மேற்கத்திய நாடுகளின் ஒத்துழைப்பும் தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 38வது அமர்நாத் யாத்திரை 12,000 யாத்ரிகர்களுடன் இன்று தொடங்கியது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஜெங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.